இன்னைக்கு தேதியில ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் வெளியிடுற செய்திகள்ல பிரதான அம்சமா இருக்கிறது எலக்ட்ரிக் கார்களை பத்தி தான். டாடா, மஹேந்திரா போன்ற இந்திய நிறுவனங்களே அடுத்தடுத்து என்னென்ன எலக்ட்ரிக் கார்களை லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு கான்செப்ட் கார்களை வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க. பட் டொயோடா நிறுவனம் டிஃபரெண்டான பிளான் வச்சிருக்காங்க. டொயோடா நிறுவனம் புத்தம் புதிய பெட்ரோல் இன்ஜின்ஸை குளோபல் மார்க்கெட்டுக்காக வெளியிட போறாங்க. இது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிறப்பான செய்தியாகும். மேலும் இதை டொயோடா மட்டும் தனியா அனௌன்ஸ் பண்ணாம சுபாரு மற்றும் மஸ்டா உள்ளிட்ட 3 பெரிய பிராண்ட்ஸ் ஒன்றிணைந்து இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. டொயோடா பத்தி ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலகின் நம்பர் 1 பேசஞ்சர் கார் மேனுஃபேக்சரர். சுபாரு அப்படிங்கிறது ஜப்பானை சேர்ந்த 70 ஆண்டு பழமையான கம்பெனி. பல ஏசியன் கண்ட்ரீஸ்ல குறிப்பா யுஎஸ் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. மஸ்டாவும் மற்றொரு ஜப்பானீஸ் பிராண்ட் கிட்டத்தட்ட 104 ஆண்டுகளா பாரம்பரியமா உலகம் முழுக்க கார்களை விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த 3 நிறுவனங்களும் எதற்காக ஒன்றிணைந்து இந்த பெட்ரோல் இன்ஜின்ஸை பற்றிய புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 நிறுவனங்களுக்கும் காமனா இருக்கிறது டொயோடா தான். டொயோடா நிறுவனம் சுபாரு நிறுவனத்தோட 21% ஸ்டேக்ஸ் வச்சிருக்காங்க. மஸ்டா நிறுவனத்தோட 5% பங்குகளை வச்சிருக்காங்க. இதன் காரணமா டெக்னிக்கலி டொயோடா நிறுவனம் தான் இந்த பார்ட்னர்ஷிப்ல முக்கிய பங்கு வகிக்குது. உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து கார் நிறுவனங்களும் எதற்காக எலக்ட்ரிக் கார்களை சூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதற்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நம்மளுடைய ஃபாசில் ஃபியூல்ஸான பெட்ரோல், டீசல் எல்லாமே நாளுக்கு நாள் குறைந்துகிட்டே போகுது. இதன் காரணமா இந்த ஃபியூல்ஸோட விலை அதிகமாக போகுது. ஃபியூச்சர்ல எலக்ட்ரிக் கார்கள் தான் வயபிள் ஆப்ஷனா தெரியுது. மேலும் யூரோப் போன்ற கண்ட்ரீஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரிக்டான எமிஷன் நார்ம்ஸ் வச்சிருக்காங்க. இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸை வச்சு இந்த நார்ம்ஸை மீட் பண்றது ரொம்பவே கடினமான காரியம். இதன் காரணமாக தான் குளோபல் பிராண்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நோக்கி திரும்பியிருக்காங்க. பட் குளோபல் சேல்ஸ் வால்யூமை எடுத்து பார்த்தா இந்த ட்ரெண்ட் அப்படியே ரெப்ளிகேட் ஆகல. மந்த் ஆன் மந்த் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் பிப்ரவரி 2023 ஆண்டுல இருந்து ஜனவரி 2024 வரைக்கும் எடுத்து பார்த்தா எக்ஸ்போனன்ஷியல் growth எதிர்பார்த்தாங்க. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு growth அடையல. இன்ஃபேக்ட் வீழ்ச்சியை தான் சந்திச்சுட்டு வருது. இந்தியா மாதிரி ஒரு சில கண்ட்ரீஸ் தவிர மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லயுமே எலக்ட்ரிக் கார்களோட சேல்ஸ் வால்யூம் டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல இருக்கு. இதற்கு முக்கியமான காரணமா எலக்ட்ரிக் கார்களோட ரீசேல் வேல்யூ ரொம்பவே போரா இருக்கு. மேலும் பேட்டரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் கோட் பண்ற அளவுக்கு யூசர்ஸ்க்கு கிடைக்கல. கவர்மெண்ட் பாலிசிஸும் எலக்ட்ரிக் கார்களுக்கு சாதகமா இருந்த நிலைமையில ஒவ்வொரு கண்ட்ரீஸா இந்த சலுகைகளையும் எடுத்துட்டு வராங்க. இதன் காரணமா எலக்ட்ரிக் கார்களோட சேல்ஸ் வால்யூம்ல தேக்க நிலை அடைஞ்சிருக்கு. சோ எலக்ட்ரிக் கார்களுக்கு டைரக்டா போகாம ஹைபிரிட் கார்கள் மூலியமா இன்னுமே எஃபிஷியன்டான பெட்ரோல் கார்களை தயாரிக்கிறதுக்காக தான் இந்த 3 நிறுவனங்களும் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. பெட்ரோல் மட்டும் இல்லாம ஆல்டர்னேட்டான கிரீன் பயோஃபியூல்ஸ் போன்ற எரிபொருள் கொண்டும் இந்த ஃபியூல் எஃபிஷியன்டான இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் செயல்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பட் இந்த 3 நிறுவனங்களும் ஒன்றிணைந்து ஒரே மாதிரியான என்ஜின்ஸை கொடுக்க போறதில்ல. ஒவ்வொரு நிறுவனமும் தனக்கு தானே போட்டி போட போறாங்க. அவங்களுடைய தனித்துவமான என்ஜின்ஸையும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வெளியிட்டு இருந்தாங்க. அவங்க என்னென்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் என்ஜின்ஸை வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒண்ணுனா பார்த்துடலாம். முதல்ல மஸ்டா நிறுவனம் அவங்களுடைய சிங்கிள் மற்றும் டியூவல் ரோட்டார் என்ஜின் இவி அப்ளிகேஷன்ஸ்க்காகவே ரெடி பண்ண என்ஜினை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஐகானிக் எஸ்பி ஸ்போர்ட்ஸ் கார் கான்செப்டையும் ரோட்டரி இன்ஜின்ல பேட்டரிஸை எப்படி இந்த இன்ஜின்ஸ் ஜெனரேட்டரா மாறி பவர் பண்ணுது அப்படிங்கறதையும் வெளியிட்டு இருந்தாங்க. சோ ஃபியூச்சர்ஸ்ல ஃபுல்லி எலக்ட்ரிக் காரா இருந்தாலும் ஜெனரேட்டர்ஸா இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்ஜின்ஸ் பயன்படும். டொயோடா அவங்களுடைய ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிற 1.5 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் இன்ஜினை இந்த ஈவென்ட்ல ஷோகேஸ் பண்ணிருக்காங்க. இது ஹை அவுட்புட் மற்றும் ஹை தெர்மல் எஃபிஷியன்சி இருக்கிறதுனால அதிகபட்ச பவரை, குறைவான சிலிண்டர் சைஸ் மற்றும் கிளீனான இன்ஜின்ஸா இந்த இன்ஜின்ஸ் வரவிருக்கு. சுபாரு தரப்புல இருந்து அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹைபிரிட் சிஸ்டம் கிராஸ் ட்ரெக் புரோட்டோடைப்பையும் வெளியிட்டு இருந்தாங்க. 2 லிட்டர் பாக்ஸர் இன்ஜினையும் 12.3 கிலோவாட் எலக்ட்ரிக் மோட்டாரையும் உள்ளடக்கிய இந்த இன்ஜின் அதிகபட்ச ஃபியூல் எஃபிஷியன்சியோட வெளியிடவிருக்காங்க. சோ இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் மூலமா டொயோடா, மஸ்டா மற்றும் சுபாரு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுடைய தனித்துவமான இன்ஜின்ஸை வெளியிட இருக்காங்க. இதன் மூலமா பெட்ரோல் கார்கள் கூடிய விரைவில் காணாமல் போகும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றாயிருக்கு. மேலும் இந்தியா மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரீஸ்ல டைரக்டா எலக்ட்ரிக் கார்களுக்கு போறது பதிலா ஃபியூல் எஃபிஷியன்டான ஹைபிரிட் கார்கள் தான் வயபிள் ஆப்ஷனாகவும் தெரியுது. ரீசெண்டா லான்ச் பண்ண கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர் போன்ற கார்கள் 15 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்லயே ஹைபிரிட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறாங்க. மேலும் ஃபியூச்சர்ல சுசுகி போன்ற நிறுவனங்கள் ஸ்விஃப்ட் போன்ற கார்களுக்கு ஹைபிரிட் இன்ஜின்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ரொம்பவே பெனிஃபிட் அமையும். டொயோடாவோட இந்த புதிய அறிவிப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.